ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம வெரி ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நடந்தது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட என்கொயர் பண்ணியிருந்தீங்க. அப்போது நம்ம அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பிஃபோர் அப்ளிகேஷன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஜிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு, கிளாஸ் 12th மார்க் ஷீட்டு, நம்ம பிஃபார்ம் முடிச்சிருப்போம் இல்லையா, அதோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, நம்மளோட ஆதார் கார்டு, ஸ்கேன்டு காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம எழுத போகிறோம் கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேன்டு காப்பி, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர், எழுத போகிறவங்களோட சிக்னேச்சரோட ஸ்கேன் காப்பி, இதெல்லாம் தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்னு கேட்குறப்போ நம்ம இதை ஒன்றொன்னையும் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஜிபேட் கரெக்ஷன் ஏதாவது இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று நம்ம தப்பாக இருக்குது, பை மிஸ்டேக்கு இல்லை ஆக்சிடென்டெல்லாம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பிழை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிபேட் கரெக்ஷன் விண்டோ 2024 இப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜிபேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷனோட யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ், அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் விண்டோவில் போய் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா எல்லா தகவலும் நம்ம எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா, மிஸ்டேக்காக இருந்தது இல்லையா, அதனால் அதை ரிஜெக்ஷனை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணலாம். கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும் பிஃபோர் க்ளோஸிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கரெக்ஷன் விண்டோ கொஞ்ச நேரம் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அதில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸு, கேண்டிடேட்டோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், பேரண்ட்ஸ் நேமு, நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு, கேட்டகரி, ஏதாவது டிசேபிள் கேண்டிடேட்ஸ் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கிளாஸ் 10th 12th கிராஜுவேட் அகடமிக் டீட்டெயில்ஸ் இதையும் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சாய்ஸஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் எதுவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸாம் சிட்டி வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ரீஅப்லோட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் டு யூஸ், என்னென்ன ஸ்டெப் வந்துட்டு இந்த ஜிபேட் கரெக்ஷன் விண்டோவில் பண்ணலாம் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபிஷியல் ஜிபேட் 2024 வெப்சைட் நம்ம போகிறோம். அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் ஜிபேட் 2024ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிடும். அதில் நம்ம லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும், செக்யூரிட்டி கோட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு யூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வாசிச்சுக்கிடணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் விண்டோவில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு எடிட் பண்ணணுன்னு இருக்குதோ அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓடிபி வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்துட்டு சென்ட் ஆகும், அதை வச்சு நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு கரெக்ஷன் பேஜ் வரும், ஜிபேட் அப்ளிகேஷன் ஃபார்மோட கரெக்ஷன் பேஜு. நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் ஹைலைட் ஆகி ரெட் கலரில் ஹைலைட் ஆகி அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நம்மளே கண்ணார பார்த்துட்டு பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா அது நம்ம ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு அது தேவைப்படும். ஆஃப்டர் ஜிபேட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷனை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். அட்மிட் கார்டு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு வந்துடும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அட்மிட் கார்ட்ஸ் வந்துட்டு வரும். அட்மிட் கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த அட்மிட் கார்ட்ஸை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் தேவைப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும், பாஸ்வேர்ட் தேவைப்படும், செக்யூரிட்டி கோடும் தேவைப்படும். இந்த அட்மிட் கார்டு, ஸ்டூடெண்ட் அட்மிட் கார்டுன்னு நமக்கு ஒன்று கிடைக்கிது இல்லையா, அதை எடுத்துகிட்டு தான் நம்மளால் ஜிபேட் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போக முடியும். எக்ஸாம் சென்டர்னால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்மளால் போய் இந்த எக்ஸாமை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு ஜிபேட்டை பற்றின நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். till you enter into the exam hall. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு தேவையான அட்மிட் கார்டை நீங்கள் இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்கிடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.